ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். PHHAAY ரேஷன் கார்டுகளின் நன்மைகள். 10 ஆண்டுகளில் 4.20 லட்சம் ரேஷன் அட்டைகள் ரத்து. அரசு வேலை, வாகனங்கள் வைத்திருப்பது காரணமா? உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையானது ஆய்வுகள் மற்றும் தரவுகள் திருத்த நடவடிக்கைகளின் மூலம் போலி மற்றும் செயலற்ற ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து நீக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் டெல்லி அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டுதாரர்களின் நன்மைக்காகவே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. AAY அந்தோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு என்பது தமிழ்நாடு அரசால் மிகவும் ஏழ்மையான மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ரேஷன் கார்டு ஆகும். இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. விதவைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், வருமானம் இல்லாதவர்கள் மற்றும் ஆதரவற்ற ஒற்றை பெண்கள் போன்றவர்கள் இந்த ரேஷன் கார்டுக்கு தகுதியானவர்களாக கருதப்படுகின்றனர். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்வதற்காக eKYC செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதும் கட்டாயம். இந்த நடவடிக்கைகளின் மூலம் போலி மற்றும் தகுதியில்லாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வேலை அல்லது படிப்புக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே ரேஷன் பொருட்களை பெறும் வசதி 2026இல் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கும் ரேஷன் வசதி மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எளிதாக ரேஷன் பெற முடிகிறது. இன்னும் eKYC செய்யாதவர்கள் உடனடியாக அதை முடிக்க வேண்டும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. eKYC அல்லது ஆதார் இணைப்பு செய்யப்படாமல் விட்டால் ரேஷன் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். அதேபோல் ரேஷன் கார்டு திருத்தங்களில் தவறான தகவல்கள் வழங்கினால் அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் வாய்ப்பும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் டெல்லி அரசு மொத்தம் 4.20 லட்சம் ரேஷன் கார்டுகளை ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை தந்து கொண்டிருக்கின்றன. நகரில் செயல்பட்டு வரும் பொது விநியோக திட்டத்தை சீர்படுத்தவும் உண்மையில் தகுதி பெற்றவர்களே அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2015 ஜனவரி முதல் 2025 டிசம்பர் வரையிலான காலத்தில் தவறான பதிவுகள், தகுதியில்லாத பயனாளர்கள், இரட்டை ரேஷன் கார்டுகள் போன்ற பிரச்சனை கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டன. குறிப்பாக விதிமுறைகளை மீறி வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பொது விநியோக திட்டம் பொருளாதார ரீதியாக பலவீனமான மக்களுக்கு உதவுவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதை தவறாக பயன்படுத்தும் நபர்களை கண்டறிந்து நீக்குவது அவசியம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் முடிவடைந்த டெல்லி சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த விவகாரம் குறித்து அரசு விரிவான தகவல்களை வெளியிட்டுள்ளது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஹரீஷ் குரானாவின் கேள்விக்கு டெல்லி அரசு விரிவான விளக்கம் ஒன்றை தந்துள்ளது. அதில் ரத்து செய்யப்பட்ட ரேஷன் கார்டுகள் பற்றிய புள்ளி விவரங்களையும் காரணங்களையும் விளக்கியுள்ளது. பயனாளர்களின் மரணம், வேறு மாநிலங்களுக்கு அல்லது பகுதிகளுக்கு இடமாற்றம், தகுதி இல்லாமை ஆகிய காரணங்களால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையானது ஆய்வுகள், தரவு திருத்த நடவடிக்கைகள் மூலம் போலி மற்றும் செயலற்ற ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து நீக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் உணவு தானியங்கள் மற்றும் அரசின் மானியங்கள் வீணாகாமல் உண்மையான பயனாளர்களுக்கு சரியான முறையில் சென்றடையும் என்று நம்பப்படுகிறது. எனினும் ஒரு சில தகுதியுடையவர்களின் ரேஷன் கார்டுகளும் தவறுதலாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சலசலப்புகள் எழுந்துள்ளன. அப்படி தகுதி உள்ளவர்களின் கார்டுகள் ரத்தாக இருந்தால் அரசுக்கு உரிய முறையில் முறையீடு செய்து அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் போதும், மீண்டும் ரேஷன் கார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று டெல்லி அரசு உறுதி தந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 4.20 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டாலும் டெல்லியில் பொது விநியோக திட்டம் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் செயல்படுவதை அரசு உறுதி செய்ய முயற்சி செய்து வருகிறது. இந்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நலத்திட்ட உதவிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.